நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பந்தல் சரிந்து விழுந்தது. அப்போது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்திவிராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்திவிராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட மங்களபுரம் பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 8 மணி அளவில் தொடங்கியது. போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் போட்டியில் சேலம், திருச்சி, தருமபுரி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு மாடுகளை அடக்கி வருகின்றனர். இந்த நிலையில் போட்டியில் பதிவு செய்த மாடுகளை மட்டுமே போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் வாடிவாசல் செல்வதற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயிலில் 100க்கும் மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் முறையான அனுமதி பெறாமல் தாங்கள் உள்ளூர் மாடுகள் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அப்போது சில மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டினை அவுத்துவிட்டு அப்பகுதியில் கலவரத்தை தூண்ட முற்பட்டு மாட்டின் உரிமையாளர்கள் நுழைவாயிலை அராஜகத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் வேறு வழியின்றி தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் உரிமையாளர்கள் ஒன்று கூடியதால் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் சரிந்து விழுந்தது. முறையான பராமரிப்பு பாதுகாப்பு நிலை இல்லாததால் உள்ளூர் மாடுகள் என கூறி அப்பகுதியினர் அராஜகத்தில் ஈடுபட்டு ஜல்லிக்கட்டு போட்டும் நடைபெறும் இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிருத்திவிராஜ்.